கேன்வால இந்த மாதிரி வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் வீடியோஸ் எப்படி பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் இமேஜ் லேண்ட்ஸ்கேப். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ராப் பண்ணுற மாதிரி க்ராப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை Ctrl+D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதை வெர்டிக்கலாக ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ரெண்டு இமேஜும் ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடிட் போய்க்கோங்க. எடிட்ல கீழே ஆப்ஸ் ஆப்ஷன்ல லிக்விஃபைன்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் ஆகும். அதில் வாபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல வச்சுக்கிட்டேன். எடிட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ எலிமெண்ட்ஸ் போயிட்டு சீன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோஸில் நிறைய சீயோட இமேஜஸ் வரும். உங்களுக்கு இதில் எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண பேஜ்க்கு மேலே இந்த சீயோட இமேஜை க்ராப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதனோட டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு எடிட்டிங் ஐடியாஸ் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் டெக்னிக்ஸை எல்லாரும் பே பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தீக்ஷா லேர்னிங் சேனலில் அதை நம்ம ஃப்ரீயாகவே சொல்லித்தர போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். தீக்ஷா லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த எடிட்டிங்கில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.